அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே. வருவாய் தருணமிதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே உன்னை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் நீதிமான் இல்லை என்பதை வேத வசனம் மிக தெளிவாக நம்மளுக்கு காண்பிக்கிறது. அநேக நேரத்தில் மற்றவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு நம்மளை தாமே நல்லவர்கள் என்று நாம் நினைக்கிறது உண்டு. அவர்களை விட நான் நல்லவன், அவ்வளவாக கெட்டவன் அல்ல. இப்படி சிந்தித்து நாம் அநேக நேரத்தில் சமாதானப்படுத்தி கொள்கிறோம். ஆனால் தேவனுடைய அளவுகோல் மனுஷர்களுடைய அளவுகோல் போல் அல்ல. அவருடைய அளவுகோல் அவருடைய பரிசுத்தமாய் இருக்கிறது. அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நாம் எல்லோரும் அநீதிமான்களாக காணப்படுகிறோம், பாவிகளாயிருக்கிறோம். நாம் நினைக்கிறோம் நம்மளுடைய நற்கிரியை நம்மளை காப்பாற்றி விடும் என்று. ஆனால் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதன் நல்ல ஒரு இனிப்பை உங்கள் கையில் கொடுக்கும்போது அந்த மனிதனுடைய தலையிலிருந்து கால் வரை சேர் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த இனிப்பை நீங்கள் வாங்குவீர்களா? ஒருபோதும் அல்ல. அதே போல பாவ மனுஷன் தலையிலிருந்து கால் வரை பாவத்தினால் நிறைந்திருக்கிறான். தன்னுடைய நற்கிரியை எடுத்துக்கொண்டு பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் போனால் பரிசுத்தமுள்ள தேவன் அந்த நற்கிரியையை அங்கீகரிக்க முடியுமா? ஒருபோதும் இல்லை. பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தார்கள். இந்த காரியம் அத்தோடு முடிந்து போகிறதில்லை. பரிசுத்த வேதாகமும் ஒரு நம்பிக்கையான காரியத்தை நம்மளுக்கு சொல்லுகிறது. அந்த செய்தி தேவனுடைய அன்பினால் உருவாக்கப்பட்ட நற்செய்தி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்தார். நம்மளுடைய எல்லா பாவத்தின் தண்டனையை தம் மேல் ஏற்றுக்கொள்ளும்படி வந்தார். சிலுவையிலே தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளிலே ஜீவனோடு எழுந்தார். நீங்கள் இன்றைக்கு ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டால், வேற எந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதிருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீங்களும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை, இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வீர்களா?